சூடாக சாம்பார் கூட நீ சாப்பிட்ற மாதிரி இல்லடாப்பா. ஏன்னா என் டிக்ஷனரியில் பட்ஜெட்னு ஒரு வார்த்தையே கிடையாது. ஃபோனுலாம் லவ்லாம் சக்ஸஸ் ஆகுதா? போய் உருப்பிடுதா வேலையை பாருப்பா. போனா இப்போ ஃபோனு உடனே ஆல்ரெடி ஃபோன் இருக்குல்ல. 2000 ரூபாய்க்கு நான் 7 வாங்கின ஃபோனு 6 வருஷம் ஓடிடுச்சு. 2 ஆகலாம் அதுக்குள்ள ஃபோனு இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சூடாக சாம்பார் கூட நீ சாப்பிட்ற மாதிரி இல்லடாப்பா. ஹே டியூட், நீ என்ன ஃபோன் யூஸ் பண்ற? iPhone 15 Pro Maxலாம் என் கால் தூசு. இப்போ நான் பிக்சல் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் உன் டிக்ஷனரியில் பட்ஜெட்னு ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா அதை பேர் தூக்கி போட்டுறேன். ஏன்னா என் டிக்ஷனரியில் பட்ஜெட்னு ஒரு வார்த்தையே கிடையாது. கேமரா முக்கியமா, பெர்ஃபார்மன்ஸ் முக்கியமா, இல்லை பேட்டரி முக்கியமா, எதுவாக இருந்தாலும் இப்போ ஒரு புது ஃபோன் இருக்கு. இந்த ஃபோனில் Snapdragon 8 Gen 3 வித் AI பூஸ்ட் வேறு. அப்போ தானே நம்மளால் மல்டி டாஸ்கிங்லாம் பண்ண முடியும். ரேட் அதிகமாக இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருந்தாலும் கேட்டோம். நைட்டில் செல் காட்டாச்சும் கிச்சன் இல்லைன்னா அப்புறம் 5G மொபைலாக வாங்கினா இல்லைன்னா தெரியாத ஊரில் போய் மாட்டிக்கிட்டு அப்புறம் திருப்பி வர்றது கஷ்டம் இல்லையா? அப்புறம் ஃப்ரீ ஃபயர் பற்றிலாம் விளாடணும்ல, அதுக்கு கொஞ்சம் தனியாக பார்த்துக்கோ. ஃபோனுலாம் லவ்லாம் சக்ஸஸ் ஆகுதா? அண்ணே நம்ம பட்ஜெட் 5000 தானே. சின்ன ஃபோனாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பு, ஃப்ரீ ஃபயர், இன்ஸ்டாகிராமுக்கு வந்துடுறது தான் போதும். வாசியை ஹோட்டல் கடையில் சாப்பிட்டாலும் 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டாலும் ரெண்டும் ஒன்று தானே. எவ்வளோ ரூபாய்க்கு ஃபோன் வாங்கினாலும் காலையில் ஒன்றும் கேட்க போகிறது இல்லை. போய் உருப்பிட்டு வேலையை பாருப்பா.